வெப் சீரியலுங்களை நிறைய பார்க்குறாங்க. வீட்லேயே வெப் சீரியல் போட்டு வச்சுக்கிறாங்க. பசங்க ஃபோனில் போட்டு வச்சுருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் வெப் சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெப் சீரியஸுக்கு சென்சார் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதை எப்படி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறோம் நம்ம? ஏன் நம்ம பிள்ளைங்களுடைய இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு இதெல்லாம் போட்டு விடுறோம் நம்ம? அவங்கள சீரியலெல்லாம் பார்க்கறதுக்கு ஏன் அலோவ் பண்ணுறோம்? ஆக ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக கிடைக்குது எல்லாமே. எளிதாக எல்லாமே கிடைக்கிற காலமான காரணத்தினால எல்லாருமே வந்து தனக்கான விஷயங்கள் எல்லாம், தான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது. இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு வயசுக்கு தேவைப்படக்கூடியது எல்லாமே வந்து 13 வயசுல தேவைப்படக்கூடியதை இன்னைக்கு 23 வயசுல கூட கிடைக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணுறாங்களான்னா கிடையாது. ஆவரேஜ் கல்யாண வயசு என்னன்னா 30 வயசாக இருக்குது இன்னைக்கு தேதிக்கு. ஆவரேஜ் எடுத்து பார்த்தா என்ன வயசு இருக்குது? ஒரு ஆணோட கல்யாண வயசு என்னவா இருக்குதுன்னாக்கா, ஆவரேஜ் மேரேஜ் வயசு கடந்த 10 வருஷத்துலேருந்து ஒரு ஆவரேஜ் மேரேஜ் வயசு எடுத்தாக்கா 30 வயசு. ஆணுக்கு 30 வயசுல தான் கல்யாணம் ஆகுது. 30 வயசுல கல்யாணம் பண்ண வேண்டியவனுக்கு எதுக்காக கடவுள் 13 வயசுல ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறார்? 17 வருஷத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டா? அதனால தானே அந்த காலத்தில் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த காலத்தில் படிப்புன்ற ஒரு இது வந்ததுனால படிக்கிறாங்க. படிக்கணும். முன்னாடி நீங்கள் சொல்கிறதான் நான் அப்போ முதல்ல சொன்னேன். படிப்புங்கிற வளர்ச்சியை ஏற்றுக்க தெரிஞ்ச நமக்கு அதுக்கான கால மாற்றங்களை நம்ம ஏற்றுக்க தெரியல. அதுக்காக அது எந்த மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கலாமா? அது முறைமைப்படுத்தணும். முறைமைப்படுத்த ஆள் கிடையாது, தானாகவே வரும். ஒரு இயற்கைன்னு ஒன்று இருக்கும், அது முறைமைப்படுத்துதல்னு ஒன்று இருக்கும். பெரும் மழையில் ஆற்று வெள்ளம் பெருக்கி ஓடும். அது நல்லா நம்ம வந்து போக்கு கரெக்டாக இருந்ததுனாக்கா அது ஒழுங்காக போய் சேரும். சஸ்டைன் ரிலீஸ்ன்னு சொல்லுது, கண்ட்ரோல் ரிலீஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அங்கங்கே அணைகள் கட்டி வைப்பாங்க. தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணி வந்து ஆற்று வெள்ளம் முறைப்படி பயன்படுத்தப்படும். இப்படிலாம் இருந்தது. இயற்கைப்படியே வாழணும்னு அவசியம் கிடையாது. இயற்கைப்படி நான் அப்படியே இப்போ வெள்ளம் பெருகிச்சுனாக்கா சென்னையில் மழை வர மாதிரி வந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மிதக்கினே தான் இருக்கும். தண்ணி எப்பவுமே மிதக்க தான் செய்யும். தப்புங்கிறது என்னான்னு நமக்கு தெரியணும், அவசியம் என்னன்றது நமக்கு தெரியணும், நாகரிகம் என்னன்றது நமக்கு தெரியணும். சில பேர்